ஹர்திக் பாண்டியா கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கொஞ்சம் ஓவரா அன்பை வெளிப்படுத்தினதை பார்த்து சிங்கிள்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல ஸ்டேடியம்ல தேசிய கொடியை அவமதிக்கிற மாதிரி சில செயலை பாண்டியா பண்ணிருக்காருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஹர்திக் பாண்டியா தேவையில்லாம இப்படி வம்புல மாட்டினதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மற்ற டீம்ஸை போலவே பஞ்சாப் டீமும் இந்த வருஷத்துக்கான நியூ ஜெர்சியை ரிவீல் பண்ணிருக்காங்க. பட் இவங்களோட ஜெர்சியை பார்க்க டிசி டீமோட ஜெர்சி போல இருக்குன்னு சொல்லி விமர்சனம் வந்திருக்கு. பஞ்சாப் டீமோட நியூ ஜெர்சிக்கு 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 100 லீக்ல இந்தியன் ஓனர்ஸ் ஓன் பண்ற டீம்ல பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் வந்திருந்துச்சு. பட் சன்ரைசர்ஸ் டீம் அப்ரா ரகமதை எடுத்து ஷாக் கொடுத்திருக்காங்க. எங்க வீட்டு செல்லப்பிள்ளை ட்ரெண்ட் போல்ட்னு சொல்ற மாதிரி 100 லீகோட ஆக்ஷன்ல எம்ஐ டீம் அவரை டீம்ல எடுத்திருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல அக்ஷர் பட்டேலை டிராப் பண்ணதுக்காக அவர் ரொம்பவே கோவப்பட்டாரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரை டிராப் பண்ணதால அந்த மேட்ச்ல நாங்க லாஸ் ஆனோம். ஸோ நான் பண்ண மிஸ்டேக்காக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஒரு வழியா அக்ஷர் பட்டேலும் அதை புரிஞ்சுக்கிட்டு என்னை மன்னிச்சிட்டாருன்னு சொல்லி கேப்டன் சூரியகுமார் இப்ப ஓப்பனா பேசியிருக்காரு. இந்தியா லாஸ்டா பிளே பண்ண 20 ஐசிசி மேட்சஸ்ல அக்ஷர் பட்டேல் டீம்ல பிளே பண்ணும்போது ஒரு மேட்ச்ல கூட இந்தியா லாஸ் ஆகாம வின்னிங் ஸ்ட்ரீக்கை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. போர் பதற்றம் காரணமா ரொம்ப நாளா இந்தியாவில் ஸ்டே பண்ணிட்டு இருந்த டீம்ஸ் எல்லாம் ஒரு வழியா இப்ப சொந்த ஊருக்கு திரும்பி இருக்காங்க. குஜராத் டீமோட பேட்டிங் கோச்சா மேத்யூ ஹேடனை இப்ப அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஜெயசூர்யா மாதிரி ஒரு லெஜெண்டரி பிளேயர் கோச் ஆகியும் ஸ்ரீலங்கா டீமால டிராஃபி வின் பண்ண முடியாம போனதால வேற வழியே இல்லாம கேரி கிருஷ்ணனை இப்ப கோச்சா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஃபைனல் மேட்ச்ல ஐசிசியோட கோட் ஆஃப் கண்டக்டை மீறினதால அஸ்தீப் சிங்க்கு ஃபைன் போட்டது மட்டும் இல்லாம ஒரு டிமெரிட் பாயிண்ட்டும் கூட சேர்த்து கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான் விசஸ் பங்களாதேஷ் பிளே பண்ண ஓடிஐ மேட்ச்ல பாகிஸ்தான் டீம் 114 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. பங்களாதேஷ் டீம் 8 விக்கெட்ல இந்த மேட்ச்ல ஈஸியா சேஸ் பண்ணி பாகிஸ்தான் டீமை கதற விட்டுருப்பாங்க. இன்னைக்கு நடக்க போற செகண்ட் ஓடிஐ மேட்ச்ல பாகிஸ்தான் டீம் கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கா இல்ல பங்களாதேஷ் டீம் ஈஸியா வின் பண்ண போறாங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.